அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது இது ஒரு புரிதலுக்கு உண்டான வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? இப்போ வந்து நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? என்ன காரணம்னு சொல்லட்டுமா? அதாவது இப்போது நம்மளை ஒரு இடத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடம் சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. இது வந்து யார் தெரியுமா பண்ணுதாங்க? பதிவாக வேலை செய்கிறவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கா ஒரு நாள் வேலைக்கு கூப்பிடுதாங்க, பார்த்தீங்களா? நம்ம தேவைன்னு தான் நம்ம போகிறோம். ஆனால் வந்து சம்பளம் வந்து முன்ன பின்ன தந்தாலுமே அந்த வேலை முடிகிற டயத்தில் வந்து நீ இவ்வளோ தானே வேலையை முடிச்சு கொடுத்தா, இன்றைக்கி சம்பளம் இல்லை, நாளைக்கு தான் மீதி பாக்கி வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே 200 300ன்னு நிறைய ரூபா வந்து அப்படியே வந்து நிறைய வந்து எனக்கு போயிருக்கு. இதை எதுக்கு சொல்கிறோம்னா, அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு இப்போ வந்து ரொம்ப கறி வலிக்கு என்னைக்காவது வேலைக்கு கூப்பிட்றவங்களுக்கு. ஆனால் வந்து 10 மணி 11 மணிக்கு தானே நீ வார, 12 மணிக்கு தானே வேலையை ஆரம்பிக்காங்க. நல்லா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சாலுமே நல்ல சம்பளம் தரக்கூடிய ஊர்கள்லாம் நிறைய இருக்குது. இதை எதுக்கு சொல்கிறோம்னா, நல்ல மனிதர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை சந்திச்சுட்டு தான் இருக்கேன். அப்போ நான் யோசனை பண்ணி பார்ப்பேன், இப்படி ஆட்கள்கிட்டலாம் நம்ம இத்தனை நாள் வேலைக்கு போயிட்டோமே அப்படின்னு. என்னைக்காவது வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து ஊர்களில் தான் அப்படி பண்ணுதாங்க. ஆனால் பதிவாக வேலை செய்கிறவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆட்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போகாதீங்க. இது வந்து எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, என்னை பதிவாக வேலைக்கு கூப்பிட்றவங்க சொல்லி கொடுத்தது. இது எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க வேலை எடுக்கவங்க என்ன அப்படியா பண்ணுதாங்க, கரெக்டாக வந்து பேசி ரூபாயை வாங்கிடுறாங்க. நீ இத்தனை மணிக்கு தானே வந்த, 11 மணிக்கு தானே வந்த, 12 மணிக்கு தானே வந்த, மழை வந்துடுது, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இயற்கை அப்போ வேலைக்கு கூப்பிடும்போது அதை யோசிக்கணும். மழை வருத, இவனை வேலைக்கு கூப்பிடலாமா, அதெல்லாம் முதல்ல சிந்திக்கணும். சிந்திச்சாதான் ஒரு ஆட்களை வேலைக்கு கூப்பிடணும், இல்லை வந்து வேலைக்கே கூப்பிடக்கூடாது. இது என்னுடைய கருத்து. இது எதனால் நான் இவ்வளோ கோபமாக பேசுகிறேன்னா, நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு 200 300ன்னு ஒவ்வொருத்தரையும் விடும்போது அந்த வழி வந்து எனக்கு தான் தெரியும். நான் கடந்து வேலை பார்த்து வெயிலையும் மழையிலையும் கடந்து வேலை பார்த்துட்டு இத்தனை மணிக்கு தானே வந்தேன்னு சொல்லும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள்கிட்ட உருவாகும் போது நீங்கள் வந்து வேலைக்கே எதிர்பார்க்கக்கூடாது ஆட்களை. இது வந்து பொதுவான கருத்து. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என்றைக்குமே வேலைக்கு போகாதீங்க. இது என்னுடைய கருத்து. அப்படியே போகிறதா இருந்தால் உங்களுக்கு நல்ல சம்பளம் தராங்களா பாருங்கள். இத்தனை மணிக்கு தானே வந்தேன், அத்தனை மணிக்கு தானே வந்தேன்னு எனக்கு நான் வந்து நல்லா படிச்சுட்டேன் இதில். அதனால தான் நான் இப்போது பதிவாக போகிற ஆள்கிட்ட மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு வேலையே செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்னது சரியா இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.